அசுத்தாவிக்கு இளைப்பாறுதல் எதுங்க சொல்லுங்க? யார் இளைப்பாறுதல்? ஹியூமன் பாடி தான், நம்ம சரீரம் தான் அவன் இளைப்பாற விரும்புகிறான். புரியுதுங்களா? ஆனால் இந்த தேவனுடைய வீடாகிய இந்த சரீரத்திற்கு இளைப்பாறுதல் தேவனிடத்தில் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்களும் நானும் அந்த இளைப்பாறுதலை பெற்று கொள்ளாவிட்டால் இவனுடைய இளைப்பாறுதலை மாட்டி சின்ன பின்னமாகும். பேய் பிடிச்சோன்ன பார்த்தீங்களா? இந்த நாகின் ஒருத்தன் பேய் பிடிச்சினா சர்ச்சில் ஒருத்தன் கூட்டு வந்தான். அப்படியே நாகின் மாதிரியே ஆயின்னுக்கிறாங்க, அப்படியே பாம்பு மாதிரி ஆயின்னுக்கிறான். ஏடா இவன் நார்மலாலாம் இப்படி ஆட மாட்டானே, லேடிஸ் ஆடினா கூட பரவாயில்ல, ஒரு வாலிபா பையன் ஆடுறான்னா ஏதோ பாம்பின் ஆவி ஏதோ சொன்னாங்க. ஓஹோ, சர்பத்தின் ஆவி தலைவர் மேலே போயின்னு ஒரு பேய் உள்ளே போனால் அது என்ன விரும்புதா அப்படி ஆடுறான். பரிசுத்த ஆவி உள்ளே வரும்பொழுது ஏன் பரிசுத்த ஆவியானவர் விரும்புறது நடக்க மாட்டேங்குது, பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. பரலோகத்திலும்